வணக்கம். இது அரசியல் பேட்டை வித் வரவணை செந்தில். நேற்றைக்கு வந்து எடப்பாடி சம்பவம் பண்ணியிருந்தார். எடப்பாடி சம்பவம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எடப்பாடி வந்து அப்படியே சைலண்ட் மோடு, ஸ்லீப் மோடுக்கு போயிட்டார், ஹைபர்நெட் மோடுக்கு போயிட்டார். பிஜேபி வந்து அவரை மிரட்டி எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் பார்க்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீ சேலத்தை விட்டு தாண்டி சென்னைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சேலத்தை விட்டு அவர் வெளியிலே வரதில்லை. என்னவாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா பிறந்த நாள்னாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அங்கேயே கொண்டாடுறது, எல்லாத்தையும் அங்கேயே வச்சுக்கிட்டார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நேற்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து வெளிநடப்பு பண்ணுறாரு. அவர் என்ன காரணத்தை சொல்லிட்டுனா, எங்களுடைய நிதியமைச்சர் 10 வருஷம், இவர் யார் தெரியுமா? ஓபிஎஸ்ஸை காமிச்சு 10 வருஷமாக அவர் வந்து நிதியமைச்சராக இருந்தவர். தமிழ்நாடு 5.5 லட்சம் கோடி ரூபா கடன் யாருக்கு காரணம் தெரியுமா? இவர் தான் காரணம். இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மதிக்காமல் வந்து எந்திரிச்சு போகிறாரு நிதியமைச்சர் திரு பழனிவேல்ராஜன் அவர்கள். பிடிஆர் வந்து எந்திரிச்சு போகிறாருன்னா என்னங்க இது மரியாதை இருக்குது? ஒரு நிதியமைச்சர், அவர் எத்தனை பட்ஜெட் போட்டவர், அம்மா இருக்கும்போதே அவர் வந்து நிதியமைச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பில்டப்பை கொடுத்து பேசியிருந்தார். அவர் வெளிநடப்பு செஞ்சதுக்கான காரணத்தை சொல்லி, இவங்களுடைய நிர்வாக லட்சணங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். தாலிக்கு தங்கம் திட்டம், அந்த திட்டம் வந்து இன்றைக்கி வந்து வேறொரு வடிவமாக மாறி, அதுவும் பெண்களுக்கு கூடுதலாக நன்மை செய்யக்கூடிய திட்டமாக மாறிடுச்சு. இன்றைக்கி 35,000, 36,000, 38,000 ஒரு பவுன் விற்கிதுன்னா 40,000, 48,000 அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில், நேரடியாக அக்கௌண்ட்டில் போய் கிடைக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு திட்டத்தை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கல்விக்காக தங்கங்களுக்கு தங்கம் கொடுப்போம், நேரடியாக கல்வி கட்டுறது. அதுவும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, முதல்ல கல்லூரி பெண்களுக்கு, கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட வந்து இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோடைய அதனுடைய இது வந்து பெண்களுடைய பங்கு ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் வந்து அவங்க அதில் உயர்த்துவதற்காக திட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு யோசிக்கும் போது தான், அதே மாதிரி தொழில்நுட்ப இதில் வந்து பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்பொழுது, நேற்றைக்கு நிதியமைச்சர் அதையும் அறிவிச்சிட்டார். இப்போ வந்து ஐடிஐயில் படிக்க போகிற பொண்ணுங்களுக்கும் சரி, அதே மாதிரி வந்து டிப்ளமோ படிக்க போகக்கூடிய பெண்களுக்கும் சரி, அவர்களுக்கும் சரி, அந்த மாணவிகள் அப்படின்னா அவங்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஏதாவது இந்த அரசு கேட்டதை கொடுக்கும் அரசு. ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிரியை பார்ப்பது போல் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய எந்த பணத்தையும் கொடுக்குறதில்ல, எல்லாத்தையும் மடைமாற்றி பீகாருக்கும் ஊபிக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க, இப்போ குஜராத்துக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க, தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு பணிகளுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ 19 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம். 19 தீர்மானங்களையும் வந்து சட்டமன்றத்தில் வந்து சட்ட திருத்தம், புதிய தீர்மானங்கள், சட்ட முன்வடிவுகள் இதெல்லாம் வந்து அனுப்பி கவர்னருக்கு அனுப்பி ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த 19 மீதும் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அவர் தரப்பின் சார்பாக தமிழக அரசை வஞ்சனை செஞ்சிட்ருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து விதவிதமாக இருக்கும் பொழுதும், விதவிதமாக தமிழ்நாட்டு மக்களை வந்து வஞ்சிக்கும் போதும், தமிழக அரசு மட்டும் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. எந்த கோரிக்கை சட்டமன்றத்தில் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி வந்து டிப்ளமோ ஐடிஐ பெண்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, கல்லூரி பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிட்டார். இப்படிலாம் இருக்கும்போது நிதியமைச்சருடைய அந்த நிதி நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, இவர்களுடைய வந்து எந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை விட்டுட்டு போனாங்க, வெளியில் வந்து 4 லட்சம் கோடி ரூபா படித்த கடன் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. உள்ளே வந்து அரசு, திமுக அரசு பொறுப்பேற்று பார்த்ததுக்கு பிறகு தான் 5.5 லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குது. மறைமுக கடனாக 1.5 லட்சம் கோடி ரூபாயை ஓபிஎஸ் வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நிதியமைச்சர் எந்திரிச்சு போயிட்டார், அதுவும் கையில் அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி, சின்ன பிள்ளை வந்து என் பென்சிலை வந்து உடச்சிட்டாங்கிற மாதிரி வந்து எடப்பாடி வந்து பேசியிருந்தார். ஒருத்தர் வந்து இப்போ எழுந்து போவதற்கு உரிமை உள்ளது தான் சட்டமன்றம். சட்டமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய பிறப்பிடம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே கூட வந்து எனக்கு மரியாதை இல்லைங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தாருன்னா இது வந்து தவறான விஷயம். இவங்க கேட்குற கேள்விக்கு, இவர் எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல தான் அமைச்சர்கள் இருக்காங்க, அது கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க, உரியவர்கள் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி சபாநாயகர் சொல்லிட்டார். இருந்தாலும் வந்து எடப்பாடி வந்து ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நாளில் எடுத்து திரும்ப வந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தான் கூட போகுது, அது வரைக்கும் வந்து நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த சீன் வந்து ஓடலை. நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் வெளியில் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய வறுமையின் காரணமாக அங்கேருந்து அகதிகள் வர தொடங்கியிருக்கிறார்கள், பொருளாதார அகதிகள். இதற்கு முன்பாக வந்து உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போரின் காரணமாக அகதிகள் வந்துகிட்டு இருந்தாங்க. அவர்களை ஏற்று கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பேர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில். அவர்களை விரும்புகிறவங்க திரும்ப போகலாம், மீதி உள்ளவங்க முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்படி ஒரு சூழலில்
போருக்கான சாத்தியம் இல்லைங்கும் பொழுது அதற்கான போர் அகதிகளை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த காலகட்டமாக முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஆண்டுகளமாக அதனுடைய போர்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, உள்நாட்டு கலவரங்கள் முடிஞ்சு போயிடுச்சு, உள்நாட்டு போர் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய சிக்கலாக அங்கே வந்து இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மோசமான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி ஒரு 2 வடை ஒரு டீ சாப்பிட்றீங்க, 500 பில்லு, 440 பில்லு. இதுதான் நிலைமை. யாழ்ப்பாணத்து நிலைமை இருக்கும் பொழுது மக்களால் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்க முடியல, சாதாரண அன்றாட சோத்துக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வரக்கூடிய மக்களை கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு சின்ன ஒரு அந்த கட்சி வந்து பரப்ப ஆரம்பிச்சது. அது தவறான தகவல். அப்படி யாரையுமே கைது செய்ய கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி வரவங்க வந்து நேராக வந்து தமிழ்நாடு கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்களை டீல் பண்ணுற மாதிரி வந்து தமிழக அரசு வந்து வெளிநாட்டு தமிழராக இருக்கும் பொழுது அவங்களை டீல் பண்ண முடியாது. அதை வந்து ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒன்றிய அரசு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க புரோட்டோக்கால் படி வந்து யார் வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவர்களுடைய பேரெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தான் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. அதன் அடிப்படையில் செஞ்சிட்ருக்காங்க. மற்றபடி வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் வந்து பொய்யான ஒரு தகவலை வந்து வேணும்னே வந்து ஏற்கனவே இப்படி தான் திமுக மேலே பொய்யை வாரி இறைச்சி அதன் மூலமாக அறுவடை செய்தவர்கள் மீண்டும் வந்து இந்த மாதிரி வந்து வரக்கூடிய இலங்கை அகதிகளை, பொருளாதார அகதிகளாக வரக்கூடிய நபர்களை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க சொல்கிறவங்களுக்காக ஒரு பதில் என்னென்னா, இங்கேருந்து போகக்கூடிய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் எப்படி நடத்துது? தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக வந்து அவர்களுக்கு வந்து கப்பலை அனுப்பி மீட்டு வரணும் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. இங்கேருந்து போகக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு எப்படி நடத்துது அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இலங்கை மக்களை தமிழக அரசு என்றைக்குமே வந்து கைவிட்டதில்லை. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, கலைஞர் அரசாக இருந்தாலும் சரி, அது எம்ஜிஆர் அரசாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா காலத்தில் மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் பாடுபட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவர்களுக்கான கல்வியெல்லாம் மறுக்கப்பட்டது. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கு வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நிலை தான் வந்து இன்றைக்கி வந்து திமுக தலைவராக ஸ்டாலின் அவர் இருக்கார். அவர் ஆட்சி காலம் அது. அவருடைய காலத்திலையும் கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. இன்றைக்கும் வந்து பெட்ரோல் விலை 76 காசு ஏறி இருக்குது. ஒரு நாளைக்கு 76 காசு, 10 நாளைக்கு அப்படின்னா 7 ரூபா 56 காசு, 20 நாளைக்கு அப்படின்னா 15 ரூபா வந்துடும், 16 ரூபா பக்கம் வந்துடும். எப்படி மோடியோட டெக்னிக்? அதாவது மொத்தமாக ஏற்றுனா செருப்பை கொண்டே அடிப்பாங்கன்னு தெரியும் ஒன்றிய அரசுக்கு. மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொதிநிலையில் இருக்காங்க. 110 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் விற்றுக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு 15 ரூபாய் ஏற்றினோம்னா பிரச்சனை ஆயிரும். அப்படிங்கிறனால மெதுவாக ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 76 காசாக ஏற்றுறாங்க. இன்னும் 3ஆம் நாளாக இன்றைக்கும் வந்து 76 காசு ஏறி இருக்குது. இப்போ நாளைக்கும் ஏறும். 15 நாளில் 20 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஏறிடும். அவர் நினச்சதை சாதிச்சுக்கலாம். பல லட்சம் கோடி கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் பெட்ரோல் மூலமாக, டீசல் பெட்ரோல் மூலமாக ஒன்றிய அரசுக்கு வருமானம் வந்திருக்கு. பல லட்சம் கோடி. அதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப முக்கியமாக என்ன பண்ண விஷயம் அப்படின்னா, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அந்த நிதி பாக்கிலாம் இருக்குது, கடன் பாக்கிலாம், அதில் வந்து தள்ளுபடி, பெரிய அளவில் தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. 10 ஆண்டுகள் டைம் கொடுத்துட்டாங்க. நிலுவைத் தொகையை வந்து செலுத்துவதற்கு 10 ஆண்டு டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இது பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து வரக்கூடிய வருமானங்களை என்ன பண்ணாங்க, மக்களுக்கு காசு கொடுத்தாங்களா? கிடையாது. வரக்கூடிய வருமானங்களை அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து சலுகை காட்டினாங்க. கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்காக எதுவுமே செய்யலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரியா சுலே பாராளுமன்ற உறுப்பினர் தான் பேசியிருக்காங்க. தேர்தல் வந்தால் தாங்க வந்து இவங்க வந்து ஏற்ற மாட்டேங்கிறாங்க பெட்ரோல் விலையை, மாதம் ஒரு தேர்தல் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தான். இப்போ தமிழ்நாடு தேர்தல் நடக்கும்போது பெட்ரோல் விலை ஏற்றலை, உத்தரப்பிரதேச தேர்தல் வருது அப்படின்னா 3 மாதமாக ஏற்றலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்து குஜராத் தேர்தல் வருது, அது வரைக்கும் வந்து எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டு அப்புறம் நிப்பாட்டுவாங்க, ஒரு 3 மாதத்துக்கு நிப்பாட்டுவாங்க. அதனால் வந்து பெட்ரோல் விலை உயர என்ன நடக்கும் அப்படின்னா, விலைவாசிகள் பெட்ரோல் டீசல் விலை கூடும் பொழுது விலைவாசி கூடும். மாத்திரை மருந்து எல்லாமே விலை கூடுது. 90 ரூபா விற்ற மாத்திரை 6 மாதங்களில் பார்த்திங்கன்னா வந்து 120 ரூபாய்க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 30 ரூபா ஒரு 10 மாத்திரைக்கு விலை கூடுதுன்னா என்ன காரணம் அப்படின்னா, அது உற்பத்தி செலவு அங்கே கூடுது. அதை வந்து இதன் மூலமாக எல்லாமே விலைவாசி கூடுது. அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் வாங்குகிற சம்பளம் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ இலங்கையினுடைய நிலைமை என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் வந்து இந்திய மக்களுக்கு வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. மோடியினுடைய ஆட்சி வந்து நீடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, ஏன்னா வந்து இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சார்பான நிறுவனங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. வரி சலுகை முதற்கொண்டு கடன் தள்ளுபடியிலேருந்து எல்லாமே பண்ணுறாங்களே தவிர நமக்கு எதுவுமே பண்ணுறதில்லை.
இதனால் வந்து இந்த பெட்ரோல் விலை கூடுது அப்படிலாம் பண்ணும்போது அவங்க செய்ய வேண்டியது, அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த வரி, அதை வந்து விட்டு கொடுத்து மக்களை வந்து காப்பாற்றணும். இப்போதைக்கு அதிமுகவினுடைய அமைதி, இதுக்கு பின்னாடி வந்து நான் முதல்ல ஆரம்பத்திலே பேசினேன். அதிமுகவினுடைய அமைதி, எதிர்க்கட்சியாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக ஒரு மௌனம் காக்குறாங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவங்களுடைய எதிர்க்கட்சி பணிகளை கூட சரியாக செயல்றது இல்லை. அப்படி அவர்களுடைய அமைதிக்கு பின்னாடி என்ன காரணம்னா வந்து பாஜகவை வளர விடுவது, ஸ்பேஸ் கொடுக்குறது, அதான் பண்ணுறாங்க. அடிமைகளுக்கு இட்ட கட்டளையாக தான் அதன்படி வந்து அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜக நேரடியாக கட்சியை வந்து வளர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய அடுத்த பிளான் என்னென்னா, சின்ன சின்ன பசங்க மத்தியில் வந்து இந்த சாகா பயிற்சி, ஒழுக்க பயிற்சி, ஒரு நாள் ஒழுக்க வகுப்புகள், ஒரு நாள் யோகா வகுப்புகள் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நாடு முழுக்க வந்து பண்ணுறாங்க. பல இடங்களில் எதிர்ப்புகள் வருது, பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பள்ளிகள், இப்போ அரசு வந்து மாறிட்டனால பள்ளிகளில் வந்து நடத்தக்கூடாது இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா கோயில்களை குறிவைத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அங்கேயும் வந்து தலைவர் சேகர் பாபு இறங்கிட்டார். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் பொது இடங்களில் வந்து சிலம்ப பயிற்சி, யோகா பயிற்சி, இலவசமாக பயிற்சின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தானே முன் வந்து ஒரு பாஜகவை சேர்ந்த காரில் வந்து மோடி ஃபோட்டோ ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து சந்தானம். அவர் வந்து போய் ஒரு பள்ளியில் போய், தண்டையார்பேட்டையில் ஒரு பள்ளியில் போய் மாணவிகளுக்கு நான் யோகா சொல்லித்தரேன், நான் வந்து ஒரு யோகா மாஸ்டரு, இவர் எந்த பதிவு பண்ணலை, எந்த சர்டிஃபிகேட்டும் பண்ணலை, எதுவுமே கிடையாது இவர்கிட்ட. ஆனால் தன்னை ஒரு யோகா மாஸ்டராக சொல்லிக்கிட்டு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு யோகா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி போய் சில்மிஷத்தில் ஈடுபட்டு அந்த மாணவிகள் புகார் தெரிவித்து நேற்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர் பாஜகவை சேர்ந்தவர்னு வெளியிலேயே சொல்லலை இது வரைக்கும். அவருடைய காரில் மோடி ஃபோட்டோ ஒட்டி இருக்குது, காரில் பாஜக கொடி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நேக்காக உருட்டியிருக்காங்க. இப்போ மட்டும் முந்தா நாள் வந்து விருதுநகர் பிரச்சனையில் வந்து ஒரு சம்மந்தப்பட்ட அந்த 8 குற்றவாளிகளில் ஒருத்தர் திமுகவை சேர்ந்தவர்னு உடனடியாக நீக்கப்படுகிறார். அதுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாச்சு. அதற்கு பிறகு அவர் இந்த திமுகவில் இருக்கணும்னு தெரிய வரவும் உடனடியாக அவர் வந்து நீக்கப்படுறாங்க. ஆனால் நேற்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டுள்ள மாணவிகள் தவறாக நடந்த ஒரு போலி யோகா மாஸ்டரான திரு சந்தானத்துக்கு, அவருக்கு வந்து அவர் பாஜகவை சேர்ந்தவர், அவர் வந்து பொறுப்பில் இருக்கார், இந்த கோடம்பாக்கம் மண்டலை சேர்ந்தவர் அப்படின்னு எதையுமே சொல்லலை, ரகசியம் காக்குறாங்க. அடுத்ததாக கேள்வி ராணி சுமையா. வணக்கம் சுமையா. வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் முறையாக துபாய்க்கு வந்து சென்றிருக்கிறார். அதாவது பதவி ஏற்றுட்ட பிறகு வந்து துபாய் முதல்வராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக துபாய்க்கு வந்து முதல் வெளிநாட்டு பயணம் துபாய் போயிருக்காரு அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் அங்க போறது, அவரை ரிசீவ் பண்றது, இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணப்பட்டு வருது. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு சார் பார்க்கும்போது. அதே சமயம் நல்லா இருக்கு சொல்லுங்க. அதே சமயம் சில மீம்ஸும் பார்த்தேன். வேற ஒருத்தர் போகும்போது அவங்கள வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, நம்ம சிஎம் போகும்போது எப்படி ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரியான. வேற ஒருத்தர்னா மோடி அப்படிதான் சொல்லுங்க. அதாவது சங்கிகள் பூரா வந்து வயிறு எறிஞ்சிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு வந்து டூர் போனது மகிழ்ச்சியோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது நடக்க போகக்கூடிய மகிழ்ச்சியோ அதெல்லாம் தாண்டி சங்கிகள் வந்து நேரத்துலேருந்து கதறிட்டே இருக்காங்க. ஏங்க ஒருத்தர் வந்து ஃபாரின் போகிற ஒரு டிஷர்ட் போட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க, பேண்ட்டு போட்டு இன்வென்ட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா போடணும் அப்படின்னா துபாய் ரொம்ப வெயில் அடிக்குங்க, இவர் என்னங்க வந்து லெதர் பஃப்டு ஜாக்கெட் போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி விதவிதமாக அவங்க வந்து எதையாவது குறை காணணுமேன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்காங்க. அங்கே போய் அவருக்கு அந்த ரெஸ்பான்ஸு, வரவேற்பு, அந்த அரசு வந்து அரசே காரை அனுப்பி ஒரு மாநில முதலமைச்சர், இந்தியாவினுடைய ஒரு மாநில முதலமைச்சர், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு நாடு. ஆனால் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவன் வந்து BMW லிமோசின் அந்த பெரிய கார் அனுப்பி அந்த நாட்டினுடைய சார்பில் அழைச்சிட்டு போகிறாங்க. இது வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது பத்திண்டு எரியுது. ஏன்னா எரியிறதுனால வந்து விதவிதமாக சொல்கிறாங்க, இது போய் எப்படி போடலாம் அப்படின்னா, அங்கே வந்து துபாயில் போய் ரோட்டில் நின்னா தான் வெயில், 6 மணி 7 மணிக்கு மேலே வந்து அங்கே என்ன பனி அடிக்கும்னு அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், அங்கே வாழக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி போய் எல்லா இடங்களிலும் வந்து குளிரூட்டப்பட்ட பகுதியில் தான் இருக்க போகிறாங்க. அது வந்து அது ஆடை, அந்த ஆடையில் பிரச்சனையே ஒன்றும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இங்கே வந்தாலும் முதலமைச்சர் அடிக்கடி அப்படியான ஆடைகளை போட்டு கண்டினியூ பண்ணுங்கிறதான் வந்து தொண்டர்கள் வந்து விருப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் பிளேசருக்கு மாறுறாரு, அது இன்னும் அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி
அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, இன்றைக்கு வரக்கூடிய அறிவிப்பு, நம்ம இந்த படப்பிடிப்பு எழுதெல்லாம் முடிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு அறிவிப்புலாம் வரும். என்னென்ன நல்லது நடக்க போகுது மட்டும் பாருங்கள். அதில் பல சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்குது. அங்க வந்து ஹேஷ்டேக் மேட் பை தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து பார்க்க ஆமா. முடியுது. அது எல்லாமே ஒரு மாதிரி நம்ம சிஎம் ஸ்டாலின் யுஏஇன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய ஹேஷ்டேக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. என்னால் தாங்கவே முடிய மாட்டேங்குது. என்னால் ஐயோ 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 ஐயோன்னு நிறைய பர்னால் சேல்ஸ் ஆகுதான். அதுக்கு தான் வந்து புதுசு புதுசா விஷயங்களை வந்து இறக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. என்ன சொல்றாரு, துபாய்க்கு போனாரு, ஓகே, 5000 கோடி வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, எதுக்கு அவ்வளவு பணம், என்ன பண்ண போறீங்க, 5000 கோடி எதில் வச்சு வந்துருக்கோம். என்னங்க இது? அதாவது மைக் கிடச்சி அவர் நேற்றுக்கு வந்து விருதுநகரில் ஒரு போராட்டம் பண்ணார். இன்றைக்கு வந்து வள்ளுவர் கூடத்தில் போராட்டம். விருதுநகர் எதுக்கு போராட்டம்னா, முடிஞ்ச கல்யாணத்துக்கு போய் மோளம் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அதாவது விருதுநகரில் ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த 8 பேர் செய்கிறாங்க. அதில் வந்து அந்த ஒருத்தர் திமுககாரரு. இதெல்லாம் வந்து பெண் புகார் கொடுத்த உடனே அந்த பெண்ணுடைய புகாரில் உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியவும் இமீடியட்டாக அரெஸ்டாகி ரிமாண்டு, போக்சோ சட்டம். அதாவது வந்து இவ்வளோ தூரம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துலேயும் முதலமைச்சர் சொல்கிறாரு, மிக கடுமையாக ஒரு இது இருக்கும், ஒரு மாடல் வழக்காக இது இருக்கும், 6 மாதத்தில் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் நம்ம வரலாற்று திரும்ப சொல்லணும். சங்கராச்சாரியார் மீது கொலை வழக்கு குற்றம் சாட்டப்படுது. ஒருத்தர் கொல்லப்படுறார், கோயிலுக்குள்ள வச்சு ஒருத்தர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதுக்கு காரணம் இவராக இருக்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. அன்றைக்கெலாம் வந்து ஜெயலலிதா அரசு நடக்குது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில்ங்கிற அந்த துணிச்சலில் அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் செய்திகள் வருது. எல்லாரும் சொல்லுவாங்க ஜெயலலிதா தான் கைது பண்ணாங்க, ஜெயலலிதா வந்து துணிச்சலாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, சங்கராச்சாரியார் வந்து ஜனாதிபதியிலே வந்து உட்காந்துருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவர் அவ்வளோ பெரிய ஒரு பவர் சென்ட்ரு, அவர் ஜெயலலிதா இரும்பு லேடி கைது பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்பாக திமுகவின் சார்பில் இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கார், அன்றைக்கி இளைஞரணி செயலாளர், அவர் போய் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. குற்றவாளிகளை கைது செய்வீங்களா மாட்டிங்களா, அல்லது நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் போய் ஆர்ப்பாட்டம், காஞ்சிபுரத்தில் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம். இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, இவர் போய் அன்றைக்கி பண்ணுறாரு. அதற்கு பிறகு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவும் தான் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஜெயலலிதா வந்து சங்கராச்சாரியை கைது பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் ஏதாவது வந்து இப்படி இருக்கணும். குற்றவாளிகளை கைது செய்து முதலமைச்சர் அறிவிக்கிறார், 6 மாதத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடுவோம், இந்தியாவிலே வந்து ஒரு மாடல் வழக்காக இருக்கும், பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு இவர் விருதுநகரில் போய் உட்காந்து சாயந்தரமாக படகு போட்டிக்கு போகிற மாதிரி போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி என்னென்னா, பட்ஜெட்டை எதிர்த்து தமிழக அரசினுடைய பட்ஜெட்டை கண்டித்து வள்ளுவர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம். டிசைனாக பண்ணுவார். இதில் என்னென்னா, நேற்றுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார், ஓகே. இன்றைக்கி வந்து பட்ஜெட்டை கண்டிச்சுன்னா, அதாவது வழக்கமாக வந்து பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடக்கும். ஒரு பட்ஜெட் வந்தோடனே அரசின் சார்பாக எந்த ஆட்சி நடக்குதோ அந்த ஆட்சியினுடைய கட்சி வந்து எல்லா பக்கமும் பட்ஜெட்டை விளக்குவாங்க, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சொல்லி பட்ஜெட்டை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடக்கும். பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம்னா எதை கண்டிக்கிறாருன்னு தெரியல. இவர் பாட்டுக்கு எதையாவது ஒன்று பேசுகிறாரு. ஆனால் வந்து என்ன, எதிர்கட்சி, நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக அமைதியாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத டவுசர் பார்ட்டி இது வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்குது. சார், இந்த ஆறுமுகசாமி ஆணையம் வந்து ஓபிஎஸ் கூப்பிட்டு விசாரிச்சதுல நிறைய விஷயம் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு தெரியாதுன்றதை நான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன், தெரிஞ்சதுக்கெல்லாம் நான் வந்து இரவில் சூரியன் தெரியுமா அப்படின்னு தெரியாது சார் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா சசிகலாக்கு தன்னுடைய ஆதரவை அங்கேயுமே வந்து தெரிவிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இப்போ புகழேந்தி வந்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு விசாரிங்க, அவர் அங்க இருந்தாரு, இவ்வளவு 2 போடுங்க சார் போட்டு கொடுப்பாங்களே சேஷன்ல, அது மாதிரி அவர் கூட நான் இருந்திருக்கேன், விசாரிங்க, பல உண்மைகள் வெளிய வர, நான் சொல்ல முடியாது, அவர் சொல்ல தானே. நீங்க எதுக்கு முதல்ல அவர் கூப்பிட்டு விசாரிக்கணும்? என்னன்னா, என்ன எதுக்கு இந்த ஒரு ஆணையத்தை அமைச்சிங்க அப்படின்னா, ஓபிஎஸ் சொன்னாருங்க. அவரு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இப்படி சொல்லிட்டு போனாரு.
அப்போ வந்து உங்கள் 2 பேத்துக்கு நான் தான் இதுவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணும். ஏன்னா வந்து இத்தனை வருஷம் வந்து அந்த அவருடைய நேரத்தை பூரா வீணடிச்சு நடத்தினா ஓபிஎஸ் வந்து நான் பொதுவாக சொன்னேன் பக்கத்து சீட்டில் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டீல் பண்ணால் அப்போ வந்து மக்களுடைய வரிப்பணம் என்னாச்சு, இவர் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பூலேந்தி பார்த்து இது வரைக்கும் செஞ்ச வேலையே தரமான வேலை தான். கண்டிஷனாக இபிஎஸ்ஸை கூப்பிட்டு விசாரிக்கணும். அது வந்து முதல்ல வந்து காவல்துறையை வச்சு விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து ஆணையத்தின்ல வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. சார், அந்த 5 மாநிலம் தேர்தல் நடந்தது இல்லையா? ஸோ அந்த டைம்ல பாஜக காரங்க வந்து கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அமைச்சரவையோட இந்த ஃபர்ஸ்ட் டேலயே வந்து இந்த சட்டத்துக்கான பேச்சுகள் வந்து துவங்கிட்டாங்க. அதை கொண்டு வரலான்ற மாதிரி அவங்க இருக்காங்க. எந்த மாநிலத்தில்? உத்தரகாண்ட்ல வந்து பேசும்போது தான் வந்து இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும், ஜெயிச்சோன்னா திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இது நடக்க போகுதுன்ட்டு உத்தரகாண்ட்ல வந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேலயே வந்து அவங்க இந்த டாக்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த சட்டம் கொண்டு வரதால அட்லீஸ்ட் இதனாலேயாவது நன்மைகள் இருக்கா? நன்மை எப்படி சுமையா? பாஜக மக்களுக்கு நன்மையான விஷயங்களை எப்படி என்ன கேள்வி இது? நீங்க பாவம் பார்க்குறீங்க ரொம்ப அவங்க மேல. அதாவது இன்னொன்று, ஒரு மாநில அரசு பொது சிவில் சட்டம் எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியல. ஏன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய சட்டத்தின் அடிப்படையில் பிற சட்டங்களின் அடிப்படையில் கூட வந்து ஒவ்வொருவருக்குமான ஒரு சட்டங்கள் இருக்குது. சில சிறப்பு சலுகைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். வடகிழக்கு மாநிலங்களுக்கு சில சலுகைகள்லாம் இருக்குது, அது போன்றதெல்லாம் இருக்குது. இவங்க என்னென்னா காமன் சிவில் கோடு தான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. இந்தியா முழுக்க ஒரே, ஏன்னா காமன் சிவில் கோடு கொண்டு வந்தால் தான் வந்து இந்த வகுப்பு வாரி உரிமையை வந்து ஒழிக்க முடியும். பட்டியலினத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை, ஓபிசிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வந்து ஒழிக்கணும். அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் காமன் சிவில் கோடு கொண்டு வரணும், பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து எல்லோருக்கும் ஒரே சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரியான இடஒதுக்கீடு போன்ற நியாயமான விஷயங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 200-250 வருடங்களுக்காவது கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக ரத்து செய்வதற்கு என்ன வழி அப்படின்னா இவங்க வந்து இந்த பொது சிவில் சட்டம் வந்து தான் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சரியத் சட்டத்தை வந்து ரத்து செய்வது, அவங்களையும் வந்து இந்த பொது இதுக்கு பகுதிக்கு கொண்டு வர்றது, அவங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு சலுகைகள் எதுவுமே இல்லாமல் பண்ணுறது, சிறுபான்மை மக்களுடைய நலனை வந்து புறக்கணித்து அவர்களுடைய எல்லாவற்றையும் வந்து பறிப்பது, இதுதான் அந்த நோக்கம். இதை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய லட்சியங்களில் பெரும்பான்மையான விஷயங்களை பண்ணிட்டாங்க. பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும் பண்ணிட்டாங்க, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணணும் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சு முடிச்ச திருப்தியில் இருக்கிறனால அடுத்து காமன் சிவில் கோடும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி இந்திய மாநிலங்களை எல்லாம் கலைத்து விட்டு ஒரு 900 மண்டல்களாக இந்தியாவை மாற்றுவது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அது வந்து பண்ணணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அது வந்து ஒரு தேன் கூடு, அதை கையை வச்சா அது என்ன நடக்கும்னு அவர்களுக்கும் தெரியும். இதில் வந்து என்னென்னா சொல்லி பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு சோதனை முயற்சியாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கலவரம் பண்ணுது அப்படின்னா குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வதந்தியை பரப்பி அதன் மூலமாக சின்ன ஒரு தீப்பொறியை கிளப்பி பார்ப்பாங்க. அது பத்திக்கிச்சுன்னா அதை வைத்து அதன் மூலமாக நாடு முழுக்க கலவரத்தை செய்வாங்க. இதுதான் வந்து பீகாரில் அவங்களுடைய கலவரங்களாகட்டும், குஜராத்தில் அவங்களுடைய கலவரங்களாகட்டும், உத்தரப்பிரதேசில் இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலும் அவர்கள் கலவரம் செய்து சிறுபான்மை மக்களை வந்து அதை ஒரு பிளான் பண்ணியே வந்து அந்த மக்களை வந்து கொலை செய்வார்கள். இதெல்லாம் வந்து நம்ம வரலாறுல பார்த்த விஷயம்தான். அதே மாதிரி தான் வந்து என்னென்னா இந்த உத்தரகாண்டில் வந்து சொல்லி பார்க்குறது சின்ன அளவில் ஒரு சோதனை முயற்சி. இந்த சோதனையில் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆர்எஸ்எஸ். எல்லா பகுதிகளிலும் இந்த சோதனை முயற்சியில் அங்கங்கே சின்ன சின்ன கலவரங்களை உருவாக்குவது, ஒரு பன்றி இறைச்சியை கொண்டு போய் மசூதிக்குள்ளே போடுறது, அதன் மூலமாக ஒரு கலவரம் வரட்டுன்னு பார்க்குறது, அந்த கலவரத்தை வச்சு வந்து இவர்கள் தரப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி போடுறது, இந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சோதனை முயற்சியில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய பெரிய விளைவு தான் இந்த உத்தரகாண்டில் வந்து நாங்கள் காமன் சிவில் கோடு கொண்டு வரோம்னு சொல்லி செய்கிறது. ஒரு மாநிலத்தில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவிப்படி. ஆனால் வந்து இப்படிலாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதன் மூலமாக என்ன விதமான ரியாக்ஷன் வருது, பிற நாடுகள் எப்படி நடந்துக்குது, அதெல்லாம் பார்த்து தான் அந்த முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது தான் அவங்க வேலையே. ஓகே, மீண்டும் வந்து திங்கள் இரவு 9 மணிக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் போயிட்டு பயணத்தை முடித்து திரும்பி இருப்பார். பல்வேறு சாதனை அறிவிப்புகள்லாம் வெளிவர இருக்குது. அதை பற்றியான செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். பாய்.